ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையோட 3வது நாள். ஒரு 4 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சேங்க. எழுந்திரிச்சிட்டு வாசலில் போய்ட்டு கூட்டிகிட்டு கோலம் போட போகிறேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட் முழிச்சிருந்தனால தைரியமாக போய் கோலம் போட்டேன். ஸோ இப்போ மாக்கோலம் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சு மாக்கோலம் அழிச்சிட்டு திரும்ப போட முடியல. ரொம்ப டிலே ஆகுது அந்த டயத்தில். இன்னொன்று என்னென்னா, வெளியில் ரொம்ப நேரம் திறந்து வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வேகமாக கோலப்படியில் போட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பி பூஜைக்கு ரெடி ஆகிடுறேன். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நானும் போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டுருக்கேன். ரெகுலராக டெய்லி ஒரு சாரீ வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்திங்கன்னா சின்னக்கா வாங்கி கொடுத்த சாரீ. ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு பூஜை ரூமில் என்ன பண்ணுறேன்னா, சாமிக்கு நேற்று வச்ச பூலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு காஞ்சிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்கேன். டைம் ஆகிடுச்சான்னு சொல்லி டயத்தையும் பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சிட்ருக்கேன். எப்போவுமே 5:30க்குள்ளே விளக்கேற்றிடணும். நான் இப்போது கொஞ்சம் டிலேவாக தான் எழுந்திரிக்கிறேன். 3:30க்கு எழுந்திரிச்சாதாங்க எனக்கு கரெக்டாக 5 o'clock ஏற்ற முடியும். நான் சப்போஸ் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா கொஞ்சம் டிலே ஆகும். 5:15 5:30க்குள்ளே ஆனால் ஏற்றிடுவேன். ஸோ அந்த மாதிரி டிலே ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5:15க்கு மேலே தான் நான் ஏற்றுனேன். 5:15 5:20 அந்த கேப்பில் ஏற்றினேன். ஸோ அப்படி தான் ஆகிட்டுருக்கு. அதான் டைம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தாங்க அந்த 5 மணிக்கு கரெக்டாக நம்ம ஏற்ற முடியும். அதே மாதிரி சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஃபயர் மேட்ச் பாக்ஸில் ஏற்றக்கூடாது. ஒரு துணி விளக்கு வச்சு தான் நம்ம ஏற்றணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் அந்த மாதிரி துணி விளக்கு வச்சு ஏற்றிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி துணி விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி கிச்சனில் பார்த்திங்கன்னா கோலம்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஏன்னா டிலே ஆகிட்டே இருக்கனால அந்த டைமுக்குள்ளே என்னால் பூஜையை கரெக்டாக பண்ண முடியாது. இன்னொன்று அறக்க பறக்க அப்படி வேலை செய்கிறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த மார்னிங் நம்ம எந்திரிச்சு பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்றதே பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தான். இன்னொன்று நம்ம அந்த நேரத்தில் சைலண்ட்டாக நம்ம மனசை பேச விட்டு நம்ம அதை கேட்டுட்ருக்கணும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் ஹரிபரி ஐயோ லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு, நம்ம இதை பண்ணணும் அறக்க பறக்க பண்ணோம்னா அது வேஸ்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, நான் பொறுமையாக நிதானமாக அந்த டைமுக்குள்ளே பண்ணால் போதும். ஸோ எது நம்ம பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அதனால தான் மாக்கோலம் கூட நான் இப்போ ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 48 days முடியட்டும், அதுக்கப்புறம் ரெகுலராக மாக்கோலம் போட்டுக்கலாம். பொறுமையாக போடணும் எதுனாலும். ஸோ அறக்க பறக்க போடுறதில்ல யூஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நைவேத்தியமாக ஆப்பிள் இருந்துச்சு, அது வச்சுருக்கேன். உள்ளே இந்த திராட்சை பழம் இருக்கு இல்லையா, உலர் திராட்சை, அதுவும் கற்கண்டு போட்டு அது மேலே ஆப்பிள் வச்சுருக்கேன். ஸோ அப்படி தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி துளசி செடி முன்னாடி நாள் சாயங்காலம் போல் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 3 விதமான துளசி வாங்கிட்டு வந்திருந்தாரு. 3ஐயும் மொத்தமாக வைக்கலாமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் நான் 3மே மொத்தமாக வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே பூஜை பண்ணேன். அப்புறம் சமையல்லாம் முடித்த கையோடு மாவாட்டுறதுக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணிடலாம், க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இப்போ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தான் வருவான். ஸோ அதுக்குள்ளே க்ளீனிங் வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ அதனால் ஃபுல்லாக டிவி யூனிட், அதுக்கப்புறம் டைனிங் டேபிள், இது ரெகுலராக பண்ணுறது அதெல்லாம் மார்னிங்கே பண்ணி வச்சிட்டேன். இந்த டிவி மட்டும் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு கையடிச்சு எல்லாத்துலேயும் வருங்க. ரெகுலராக அவன் இப்போ டிவி எதாவது ஓடுதுன்னா அதை போய் டச் பண்ணி பார்க்குறேன்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த மானிட்டர் அப்படி தான், ரூமில் இருக்க மானிட்டர்லேயும் கை வச்சு அவன் கை பட்டுரும்.
டிவிலேயும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ரெகுலராக நான் வைப் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம குட்டி குட்டி டால்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வைப் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு நான் சொல்யூஷன் ஜென்ரலாக மல்டிபர்பஸ் க்ளீனர் ஸ்ப்ரேன்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுவேங்க. இல்லைன்னா நானே ரெடி பண்ணிப்பேன். பேக்கிங் சோடா, வினிகர், வெசல் வாஷிங் ஜெல், எனி ஜெல், அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் வாசனைக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ வாசனையாகவும் இருக்கும் அந்த இடமே பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிப்பேன். ஸோ டிவி யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள், இங்கே ஊர்லேருந்து வந்தோம்லங்க, அதுக்கப்புறம் இந்த டைனிங் டேபிள் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. சும்மா அது ஷோக்கு தான் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. அப்புறம் அதில் ஒரு கெட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் சின்னக்கா வாங்கி கொடுத்தது. ஸோ அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்கேன். ஏன்னா அதில் வந்து இந்த ப்ளக் கனெக்ஷன் வந்து ரொம்ப குட்டியான வயராக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா அங்கனுக்குள்ளே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கும் இதுக்கும் ஒரே கனெக்ஷன் வைக்கிறதுனால அங்கேயே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அங்கனுக்குள்ளேயே வந்து இதை செட் பண்ணியாச்சு. கிச்சனில் வைக்க இடம் இல்லை. கிச்சனில் வந்து அடிக்கடி ஈரமாகும், துடைப்போம். ஸோ அந்த இடத்துல ப்ளக் பாயிண்ட் வைக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சா. ஸோ அதனால் ஹாலில் வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் தானே குடிக்க போகிறோம் சுடு பண்ணி. ஸோ ஹால்லே வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கும் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் சுடு தண்ணியில் குடிக்கணும்னு தோணும். ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரோமா டிஃப்யூசர் ஒன்று இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம எசென்ஷியல் ஆயில் ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த இடம் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே வந்து அழகாக அந்த ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் பார்த்திங்களா ஏரில். ஸோ அதான் அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் அப்புறம் ஒரு 6 எசென்ஷியல் ஆயில்ஸும் செட்டாக ஒரு இதுலேயும் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு லாவெண்டர் ஃப்ளேவராக ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறது. அப்புறம் இப்போ ஜாஸ்மின் மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கார்னருக்கு வந்து சாமி சிலைகள் வச்சுருப்போம். ரெகுலராக பூஜை பண்ணும்போது தீப தூபார்த்திலாம் காட்டுவோம். ஸோ அதுக்கும் வந்து அப்படியே க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டு தோரணம்லாம் வாங்கி அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருப்போமா. ஸோ அதெல்லாம் லைட்டாக சும்மா கையிலே வந்து தொடச்சிட்டு போட்டு விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்ருந்தேன். அதே மாதிரி இந்த கிருஷ்ணர் சிலை பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் இதெல்லாம் எடுப்போம். பட் வந்து ஆனால் ரெகுலராக டெய்லி பூஜை பண்ணும்போதெல்லாம் தீபதூபார்த்தி காட்டிகிட்டு தான் இருப்பேன். ஸோ அதையும் க்ளீன் பண்ணி வச்சு அப்பப்போ வைப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டஸ்ட் ஆகாது, அழுக்காகாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ முடித்த கையோடு வந்து அப்படியே வீடை ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்படியே அப்பாடான்னு ரெஸ்ட் எடுத்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் வந்து நான் நிறைய பாட்டில்ஸில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வைப்பேன், அங்கங்கே வைப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நாளாக வைக்காமல் ஊரில் போயிட்டு வந்ததுக்கப்புறமே விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டில் தண்ணிலாம் மாற்றிட்டு அப்புறம் அந்த பாட்டில்ஸ்க்கெலாம் தண்ணி மாற்றி கொஞ்சம் பிளான்ட்ஸை கட் பண்ணி அங்கங்கே ஃபில் பண்ணி அப்படியே டெக்கரேட்டிவ்க்காக தான் இதை வச்சுருக்கேன். ஸோ அப்படி வச்சுட்டு நைட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ண வேண்டியது இதெல்லாம் மட்டும் ஹீட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் மாவு அரைச்சிருந்தேங்க, அதான் புளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வரணும், அதனால சாப்பாடு எல்லாமே அங்கே கிச்சனில் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சோன்னே எடுத்து வச்சுட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். ஸோ இந்த டே எனக்கு இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ரெகுலராக பூஜை ரொட்டீன் வீடியோவோட நான் என்னோடய ரெகுலர் ரொட்டீனே நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா பூஜை வீடியோ தனியாக, இல்லை என்னுடைய டே இன் மை லைஃப் தனியாக நான் போடவான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ பூஜை ரிலேட்டடாக பார்க்குறவங்க பூஜை ரிலேட்டடாக பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து என்னோடய ரெகுலர் ரொட்டீன் காட்டும்போது அவங்களுக்கு போர் அடிக்கலாம். ஸோ அதனால் சொல்லுங்கள், நான் வந்து அப்படி மாற்றி கூட போடுறேன். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.